வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க லக்ஷ்மி பிரபா, பிசியோதெரபிஸ்ட் அண்ட் பிசியாலஜிஸ்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ரல் பிசியாலஜி சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் பாடி ஆர்கனைசேஷன். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம பாடியில எவ்வளோ மில்லியன் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? அண்ட் நம்ம பாடி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மெயினா பார்த்தோம்னா செல்லு தான் நம்ம பாடியில ஒரு அ பிக் இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு டைனி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா டிஷ்யூன்ற ஸ்ட்ரக்சர ஃபார்ம் பண்ணும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கன்ஸ். மல்டிபிள் ஆர்கன்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம். 1 ஆர் 2 ஆர்கன்ஸ் இருக்கிறது நம்ம ஆர்கன் சிஸ்டம்னு சொல்றோம். திஸ் இஸ் ஹவ் அவர் பாடி ஆர்கனைசேஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. செல்லுன்றது இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லைக் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்றோம். இது நெறையா ஃபங்ஷன் பண்ணுது. இத வந்து பில்டிங் பிளாக்ஸ், அதாவது நம்ம ஒரு பில்டிங் எடுக்கிறோம்னா, ஒரு பில்டிங் பண்ணும்போது குட்டி குட்டியா பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பில்ட் பண்றோம். அந்த மாதிரி செல்லுன்றத மல்டிபிள் செல்ஸ் நம்ம பாடிய பில்ட் பண்ணிருக்கு. அதனால இத பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் ஹியூமன் பாடி. அண்ட் இதோட ஃபங்ஷன் பார்த்தோம்னா, இட் ப்ரொடியூஸ் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். வேஸ்டேஜோட ரிமூவல். மல்டிபிள் ஃபங்ஷன் பண்ணும் செல்ஸ். ஓகேவா? அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபங்ஷன், ஆர்கனோட கிரவுத் ஃபங்ஷன், ஹியூமன் பாடியோட கிரவுத். இது எல்லாமே செல்லோட ஃபங்ஷன். ஹியூமன் பாடியில 37 ட்ரில்லியன் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. லைக் வந்து நர்வ் செல்ஸ்ல நியூரான்ஸ், மஸ்குலர் செல்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் பாடியில பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு செல்லுக்கும் இண்டிவிஜுவல் ஃபங்ஷனும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஜாயின் பண்ணி என்ன பண்ணும்னு பார்த்தோம்னா, இட் ஃபார்ம்ஸ் டிஷ்யூ. ஓகே. மல்டிபிள் செல்ஸ் எல்லாம் டுகெதரா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றது தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்றோம். அது எல்லாமே வந்து சிமிலர் செல்ஸா இருக்கும். லைக் இப்போ நெர்வஸ் டிஷ்யூ இருக்கு அப்படின்னா, பிரெயின்ல இருக்க ஒரு டிஷ்யூ இருக்குன்னா, அங்க பிரசன்ட் இருக்க எல்லா செல்ஸுமே நர்வ் செல்ஸ், அதாவது நியூரான்ஸா இருக்கும். ஓகே. திஸ் இஸ் அ டிஷ்யூ group of similar cells. It has 4 types: epithelial, connective, muscular and nervous. There are 4 types of tissue. Epithelial tissue மெயினா ஸ்கின்ல பிரசன்ட் ஆகிற செல்ஸ். இது மெயினா என்ன பண்ணும்னா பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். கனெக்டிவ் டிஷ்யூன்றது பிளட் செல்ஸ், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே. பிளட், போனு இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். மஸ்குலர் டிஷ்யூ, அதாவது மசில்ஸ்ல இருக்கிறது. இது மெயினா பாடியோட மொபிலைசேஷன், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நர்வஸ் டிஷ்யூன்றது பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா பிரசன்ட் ஆயிருக்கிறது. இது ஓவரால் பாடி ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது நர்வஸ் டிஷ்யூ. அண்ட் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிஷன், இதுக்கெல்லாம் வந்து நர்வஸ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஒரு டிஷ்யூக்கும் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்னா ஆர்கன்ஸ். ஓகே. சேம் டைப் ஆஃப் டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். 2 or more type of tissues. ஓகே. அண்ட் ஒரு ஆர்கன்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ லைக் வந்து ஒரு மசில்னு பார்த்தோம்னா, அங்கே மஸ்குலர் டிஷ்யூஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மஸ்குலர் டிஷ்யூன்றது என்ன பண்ணும்? மசில்ல மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லங்கு, ஸ்டொமக்கு, ஹார்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனும் ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூனால பிரசன்ட் ஆயிருக்கும். மெயினாக இப்போ ஹார்ட்ல பார்த்தோம்னா, ஹார்ட்ல கனெக்டிவ் டிஷ்யூவும் இருக்கும், லைக் நர்வஸ் டிஷ்யூவும் பிரசன்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து ஆர்கன்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூனால ஃபார்ம் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்ன்றது மல்டிபிள் ஆர்கன்ஸ், அதாவது ஒரு ஆர்கன் சிங்கிளா மட்டும் ஒர்க் ஆகாது, கம்பைண்டா ஒர்க் ஆகுது நம்ம ஆர்கன் சிஸ்டம். 1 or 2 ஆர்கன்ஸ் வந்து கம்பைண்டா ஒர்க் ஆகுற ஒரு இதுதான் வந்து சிஸ்டம் தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். லைக் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. அது எல்லாமே வந்து ஒரு 2 or more ஆர்கன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு மேஜரா பாடிக்கு ஃபங்க்ஷன் பண்ணும். எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, இப்போ ரெஸ்பிரேட்டரின்னு எடுத்துட்டோம்னா, ரெஸ்பிரேட்டரி என்ன பண்ணுது? பிரீத்திங்க்கு இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் அண்ட் வந்து நம்ம பாடியோட ஆசிட் பேஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பாடியோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அரௌண்ட் வந்து 11 to 14 சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தரோட கிளாசிஃபிகேஷன் பொறுத்து அது டிஃபர் ஆகும். ஓகே. இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து டுகெதரா ஒர்க் பண்றதுனால தான் நம்ம பாடியோட எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ஒரு சிங்கிங்கா நடந்துட்டு இருக்கு. ஓகே. தீஸ் ஆர் இப்படிதான் வந்து நம்ம பாடி ஆர்கனைசேஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆர்கனிசம், அதாவது ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஆர்டர் என்னன்னு பார்த்தோம்னா செல்லு, டிஷ்யூ, ஆர்கன், சிஸ்டம். திஸ் இஸ் ஆர்கானிசம்.
அதுதான் வந்து கம்ப்ளீட் லிவிங் ஹியூமன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஆர்டர மறந்துறாதீங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பேசிக். ஸோ இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க் யூ. See you in the next video. Happy learning.